நான் நகை வணிகம் பண்றேன் சார். தங்கம், வெள்ளி, வைரம் வந்து சிறு வணிகர் நானு. நான் ஒரு திருக்குறள் சொல்லி ஆரம்பிக்கிறேன். "வணிகர் செய்வோர்க்கு வணிகம் பேணிப் பிறவும் தம்போல் செயின்." இதனுடைய அர்த்தம் என்னன்னா அப்படின்னா, எனக்கு ஒரு பொருள் வாங்கும்போது, நான் எப்படி அத வந்து நூதனமா பார்த்து வாங்குவனோ, அதே முறையில என்னுடைய நுகர்வோருக்கு நான் தரமா குடுக்கணும் அப்படின்றது தான் வணிகரோட நோக்கம். இதுதான் அந்த திருக்குறள் சொல்லுது. அப்போ நான் வந்து ஒரு பொருள நல்லா தரமா செஞ்சு என்னுடைய நுகர்வோருக்கு குடுக்கும் பட்சத்தில, அந்த ஒரு பாயிண்ட் வந்து ஆன்லைன்ல அடிபட்டு போகுது சார். அவங்க வந்து யாரும் அந்த நுகர்வோர பார்க்கிறதே கிடையாது அவங்க. இதே இன்ஸ்டோர்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நாங்க வந்து அவங்கள ஃபேஸ் டூ ஃபேஸ் மீட் பண்றோம். அதனால எனக்கு செய்ற மாரி அந்த பொருள என் வீட்டுக்கு நான் எப்படி செய்வேனோ, அந்த மாரி தரமா அத செஞ்சு மகிழ்விக்கிறேன் அவங்கள. இது வந்து ஆன்லைன்ல கிடைக்கவே கிடைக்காது சார். தங்கம், வைரம், வெள்ளி இதெல்லாம் வாங்குறதுல என்னெல்லாம் மக்கள் ஏமாந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆன்லைன்ல அத சொல்லுங்க. ஆன்லைன்ல நீங்க தங்கம், வெள்ளி, வைரம் வாங்குனாலே கண்டிப்பா ஏமாந்து தான் சார் போவீங்க. ஏன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரைஸ் கம்பேரிசனே பண்ண முடியாது சார். ஏன்னா, நீங்க அந்த பொருள வந்து டச் அண்ட் ஃபீல் பண்ணும்போது, உங்களுக்கு அதனுடைய டெக்ஸ்சர் பார்க்கலாம். அதனுடைய கலர் பார்க்கலாம். நீங்க வந்து ஃபோட்டோகிராஃபில வந்து கலர என்ஹான்ஸ் பண்ணி உங்களுக்கு குடுக்குறாங்க. இத வந்து நீங்க அங்க ஆன்லைன்ல பண்ணும்போது ஏமாந்து தான் போவீங்களே தவிர, இதே நீங்க இன்ஸ்டோர்ல வந்து கோல்டுல அப்படி செய்ய முடியுமா? ஏன்னா இப்ப 100% கோல்ட்ல செய்றாங்க வந்து சார். இப்ப ஹால்மார்க் வந்து முத்திரை இருக்கு, 916 இருக்கு. கோல்டுக்கு மட்டும் தான் ஹால்மார்க் இருக்கு. ம். அதுல பதிக்கக்கூடிய கற்களுக்கு வந்து எந்த ஒரு தரச்சான்றிதழும் யாரும் தர்றதில்ல. அதுல இருக்கக்கூடிய அந்த வைரங்கள்ல தான் பெரும் வகையில ஏமாத்து நடந்துகிட்டு இருக்கு. நாங்க டெய்லி 4 பேர பார்த்துட்டு இருக்கோம். இப்ப அத வந்து இவங்க ஆன்லைன்ல வாங்கிட்டு, திருப்பி இத இன்ஸ்டோர்ஸ்க்கு தான் எடுத்துட்டு வந்து மதிப்பீடு பண்றாங்க. அப்ப நாங்க வந்து கடைய மட்டும் எப்படி நம்பி வாங்குறது? நீங்க தரமோட குடுப்பீங்கன்னு. அத தான் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப நீங்க என் ஏன்னா கையில வாங்குறீங்க அரசாங்கம் அப்படின்னா இந்த ஹால்மார்க்குக்கு வச்சிருக்கிற இந்த பேராமீட்டர்ஸ் வந்து வைரத்துக்கு கடையிலே வைக்கலங்க. இல்ல அது பிரைவேட் செக்டார்ல அதுக்கு சர்டிபிகேஷன்ஸ் குடுக்குறாங்க. ஜெமாலஜிக்கல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அமெரிக்கான்னு ஒரு பிரைவேட் செக்டார் இருக்கு. இன்டர்நேஷனல் ஜெமாலஜிக்கல் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்டார் இருக்கு. அவங்க சர்டிஃபிகேட் பண்றாங்க. ஆனா இவங்க வாங்கக்கூடிய எந்த நகைகளுக்கும் அந்த பர்ட்டிகுலர் 2 கம்பெனிஸ் சர்டிஃபை பண்ணல. வேற ஏதேதோ பேரு நமக்கு வாயில வராத பேரு கம்பெனி எல்லாம் போட்டு சர்டிஃபிகேஷன் பண்ணி குடுத்துறாங்க. இவங்களும் வந்து பார்த்த உடனே அது ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் இருக்கு அப்படின்ற மாரி பார்த்து வாங்கிக்கிறாங்க. அந்த சர்டிஃபிகேட் பண்ணது தான் நாங்க கடைக்காரங்க விக்கிறோம். இப்போ அவங்க இன் கேஸ் வாங்கி எடுத்துட்டு போய் வெளிய எங்கேயாவது செக் பண்ணிட்டு, நல்லா இல்லன்னு சொன்னாக்கா, நாங்க பதில் சொல்றதுக்கு ரெடியா இருக்கோம். இப்ப ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்ணணுமா? நாங்க கடையில போய் ஷாப்பிங் பண்ணணுமா? ஆன்லைன் வர்த்தகம்ங்கிறது நமக்கு தேவைதான். இன்னைக்கு இருக்கிற அவசர காலகட்டத்துல தேவையான பொருட்களை, அத்தியாவசியமான பொருட்களை வாங்குங்க. ஆனா இளைய சமுதாயத்துக்கு கூடுதல் பொறுப்பு என்னவா இருக்குன்னா, நீங்க கடன்காரராக ஆகிறீர்கள். தேவையில்லாத பொருட்களை வாங்கி குடுக்க வேண்டிய டெம்ப்டேஷன இந்த ஆன்லைன் பண்ணுது. ஆன்லைன் வர்த்தகத்துல 1 மாசம் நீங்க ஸ்பெண்ட் பண்றத நிப்பாட்டிட்டு கையில காசு குடுத்து வாங்குறத பாருங்க. உங்ககிட்ட சேவிங்ஸ் இருக்கா? இல்ல சேவிங்ஸ் இல்லாம கடன்காரரா நீங்க ஆகுறீங்களான்னு அங்கேயே தெரிஞ்சிரும். ஏன்னா நீ கிரெடிட் கார்டு இல்லாம நிறைய ஆன்லைன் ஷாப்பிங்ல நம்ம பண்றதே முடியல. அப்ப கடன் வாங்க வைக்கிறதுக்காக தான் கிரெடிட் கார்டு. அதே நேரத்துல பொருளாதார நிபுணர் ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்லிட்டு போனாரு. இந்தியாவோட பொருளாதாரத்தை கட்டமைக்கிறதுல நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பங்கு இருக்கு.